Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு yellow கலர்ல அந்த டாலர் சிம்பல் வந்து காமிக்கும். உடனே நம்ம என்ன பண்ணனும்னா கட்டாயமா அவசரப்படவே கூடாது. அவசரப்படக்கூடாது மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? பொதுவா வந்து மேனுவல் ரிவ்யூ வந்து கொடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம மேனுவல் ரிவ்யூ வந்து கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா அவங்க அந்த வீடியோவை ரிவ்யூ பண்ணிட்டு நமக்கு வந்து ரிசல்ட் சொல்லுவாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து மேனுவல் ரிவ்யூ வந்து கொடுக்கும்போது சில நேரங்கள்ல அவங்க உடனே வந்து ரிவ்யூ பண்ணவே மாட்டாங்க. ஒரு 4-5 நாள் அப்படியே போட்டு இழுத்தடிப்பாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 1 வீக் எல்லாம் கூட டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய அந்த விளம்பரங்கள் நம்மளோட இதில் வந்து சரியாக வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ரிவ்யூவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம அவசரப்படவே கூடாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். அதாவது நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலோட அந்த செகண்ட் ஆனிவர்சரி வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வரை எந்த பிரச்சனையும் இல்லை. கிரீன் டாலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அதில் வந்து yellow கலரில் வந்து மாறிடுச்சு. நான் உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா மேனுவல் ரிவ்யூ கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க டைம் அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ நமக்கு வர வேண்டிய ரெவன்யூ வராமல் போயிருமே அப்படிங்கிறதுனால கொடுக்காம நான் என்ன செஞ்சேன்னா அந்த டைட்டில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேக் கொடுக்குறது, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, இந்த 3லையுமே சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சேன். அந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா ஆயிருக்கும். அவ்வளோதான். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் டாலர் வந்து வந்துடுச்சு. ஸோ நான் இதை சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடும்போது சில நேரங்களில் அந்த அவங்களோட அந்த சிஸ்டம் வந்து அவங்க அனலைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அந்த டைட்டில் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து தவறானதாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேக் இல்லைன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் எதிலையாவது ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டாலர் வந்து yellow கலர் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம வந்து உடனே வந்து மேனுவல் ரிவ்யூ கொடுக்காம இந்த மாதிரி அதை கொஞ்சம் செட் பண்ணி பார்க்கலாம், சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு உடனே ஆட்டோமேட்டிக்கலி அந்த கிரீன் டாலர் வந்துடும். ஸோ நமக்கு எந்த ஒரு லாஸுமே கிடையாது. இதே நம்ம மேனுவல் ரிவ்யூ கொடுத்தோன்னா அவங்க அதிகமாக வந்து சில நேரம் ஒரு வாரம் டைம் எடுத்தாங்கன்னா நமக்கு எல்லாமே டோட்டலி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.